இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். பாதையிலே இயேசு பரன் ஆருயிரந்தரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. இருவையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் பாதி. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறவர் காணுமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறவர் காணுமில்லை. இருவைதே 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 தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரார். கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரார். கிருபையிலே தேவன் கிருபையிலே
நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாரும் என்று அழைக்கிறாரே, வாரும் என்பீர். ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே நீ பாருடக்கார், இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருடக்கார், நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். Praise the Lord. Hallelujah. நம்முடைய பாடலின் வரிகளின்படி நாம் அகமகிழ்ந்து ஆனந்திக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. நம்மை நடத்தி வந்த கிருபை இன்று நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே 90ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அதில் இப்படியாக சொல்லுகிறார், காலையிலே கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நிறைவாய் நிரம்பி வழிகிற ஒரு இடம் இந்த பூமியில உண்டு என்று சொன்னால் நாம் அவரை ஆராதிக்கும்படி கூடி வருகிற அந்த இடம்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியமான வசனம் இல்லையா? நான் வாசிக்கிறோம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? நாம் கூடி வந்திருக்கிற நோக்கம் என்ன? நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும் நேரம் இது. நல்ல எழுமி நின்று கொஞ்சம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாமா? Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து இருத்தினார் அவர் சுதரார். கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில்
நிலைத்திருப்போம். அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே 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 தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாருங்கள் அழைக்கிறாரே. வாருமென்றி ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாருங்கள் அழைக்கிறாரே. சீயோனை நீ வாருணக்கா நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். சீயோனை நீ வாருணக்கா நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவன் கிருபையிலே கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் வார்த்தையினால் அவர் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே பாடுவோம். நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே சொல்லுவோம். வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும். கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன். பாடுங்க. நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியா என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைவே நாதன்
எங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. 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 நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென். Hallelujah. Rimo shadana rimo lidanamo lagaramo shadanama kaburibaladana ligadanamo shandanama rikabarabaladira. Hallelujah Jesus. Mighty God, in the காலை இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அவருடைய பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Mighty God, hallelujah, mighty Jesus, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு நேர்த்தியான காணிக்கை என்ன தெரியுங்களா? முழு இருதயத்தோடு அவரை பாடுவது, முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அவரை பாடுவது. ஆமென். இந்த கால வேளையிலே நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிரத்யேக நோக்கம், நாம் அவருக்கு உகந்ததை கொடுக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவநாமத்தை துதிக்கிற இவ்வளவு நேரம் துதித்தது போல ஒன்று சேர்ந்து தேவநாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கு வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கு வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். கரங்களை தட்டி துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். பாடுங்க. துதிக்கிறோம்
ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் நல்ல கரங்களை தட்டி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். பாடுங்க. துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 ஆமென். பரிசுத்தர் 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 ஆமென். ஆதியும் அந்தமுமானவரே அல்பா ஒமேகா நீரே. ஆதியும் அந்தமுமானவரே அல்பா ஒமேகா நீரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அருளுகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அருளுகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம் உள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் அல்லவா. ஆமென். கர்த்தரை துதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். Mighty God. இந்த காலை இந்த ஆராதனையில் அவருடைய அற்புதமான பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. Thank you Lord Jesus. Hallelujah mighty Father. இந்த காலை இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் Thank you Jesus mighty Father. இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவருடைய நிறைவான பிரசன்னம். ரெண்டு கரங்களை உயர்த்தி Mighty God. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். சொல்லுவீங்களா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர்
இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதி எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடுறது ஆராதனை. மனதுருகும் தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து முழு இருதயத்தோடு பாடுறது உம்மை ஆராதனை. மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து சொல்லுங்க சேர்ந்து. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஏற்கும் ஆராதனை எது தெரியுங்களா? மனதார அவரை துதிப்பது. ஆமென். அவரை துதிப்பதற்கு எண்ணற்ற காரணங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் இங்கே ஜீவனோடு நிற்கிறோமே, அதுவே ஒரு பெரிய கிருபை. நாம் என்றைக்கோ மறைந்திருக்க வேண்டியவர்கள், என்றைக்கோ நம்முடைய பெயர் கூட மறைந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, நீர் என்மேல் பிரியமாய் இருப்பதற்கு என்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை, ஆனால் நீர் என்மேல் எத்தனை இரக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்மேல் எத்தனை இரக்கமாய் இருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், திகில்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. காரணம் வேதம் சொல்கிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். என் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில
இந்த இடம் முழுவதும் அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல 2 கரங்களை தட்டி ஜீசஸ். கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை. மகிமை நீங்களே பாடுங்க. மாட்சிமை மாறா என் நேசருக்கே ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினா உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையாவும் திருவார்த்தையினா ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ ஷாதனஹாலதினமோ ஷதனமோ ரிகதமோ லீதனமாகதனஹா தினிமி ஷந்தனஹௌ ரிகபோ ரகபோ லதனமோ. என் ஜனங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன் சொன்னவர். கர்த்தர் உங்களை நடத்துவார் மகனே, கர்த்தர் உன்னை நடத்துவார் மகளே. நீ திசை கெட்டு போவதே இல்லை. அவர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். கரம் பிடித்திருக்கிறவர் கண்டிப்பாக நேர்த்தியான பாதையிலே உங்களை நடத்துவார். கர்த்தர் நேர்த்தியான பாதையிலே உங்களை நடத்துவார். என்னை நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எலியேசர் கர்த்தரை துதித்தது போல நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்தி தம்முடைய நித்திய மகிமையை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதைகளை நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. Yes Lord, yes Jesus. பரிசுத்த ஆவியானவர் அவர் வாக்கு பண்ணப்பட்ட முத்திரையாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், முத்திரை மோதிரம் போடுறாங்கல்ல. ஒன்ஸ் ஒரு ராஜா முத்திரை மோதிரம் போடுறாருன்னா அது எதுக்கு ஈடாக இருக்குமானால் ஒன்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான், அது எடுக்க முடியாது. அதுதான் முத்திரை மோதிரத்திற்கான வேல்யூ. அவன் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நாட்களிலே பார்வோனுக்கு மங்களகரமான ஒரு எடுத்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, உன்னை தவிர வேறு ஒருவனும் இந்த இடத்துல இல்லை என்று தன்னுடைய மோதிரத்தை கழட்டி யோசேப்புவுக்கு போட்டு சாப்புநாத் பிணையா என்ற ஒரு பெயரை வைத்தான். முத்திரை மோதிரம். ஆமென். பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே முத்திரையாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் எங்கிருந்தோ வருகிறார் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக அவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது
அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். காட் இஸ் வித் அஸ்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் பரலோகத்துக்கு போகிற வர நேரம் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்போ ஆவியானவருக்கு பெயர் என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்ல, தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அற்பமான நமக்குள்ள வானாதி வானங்களில் பரிசுத்தமான தெய்வம் அவர் மனிதனாகிய நமக்குள் அவர் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் நமக்குள்ளாக வாழ்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கனம் பண்ணணும். அவன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பின பெனிஹின் அப்படின்னு ஒரு தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குதான். காலையில் எழும்பின உடனே அவர் முதல்ல அவங்க ஒய்ஃபை அவங்க பிள்ளைங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் காலையில் எழும்பின உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாராம், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்வார். அந்த நாளை ஆவியானவரோடு அவர் ஆரம்பிப்பது ஒரு வழக்கமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அப்படி பழகிறோம் தெரியல. குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், நைட்டு தூங்கும்போது குட் நைட் ஹோலி ஸ்பிரிட். ஒரு நண்பனை போல அந்த உறவு உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என்னை சகல சத்தியத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தணும்? ஆமென். வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே இது நடவுங்கள் என்று உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும்னு சொன்னார். சரியாய் நடத்துவார், ஆலோசனை தருகிறவர். அல்லேலூயா. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். அப்போ இந்த ஆவியானவருக்கு இவ்வளோ குணங்கள் இருக்குது. ஆமென். ஆமென். இப்போ இந்த ஆவியானவர்னு எடுக்கும்போது இந்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். we worship a triune God, Trinity அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் ட்ரினிட்டி அப்படின்னு பேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரினிட்டின்ற வேர்டு கிடையாது. ஆனால் நிறைய இடங்களில் இந்த திருத்துவத்தை நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு ஆதாரம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் உண்டானது. ஆமென். பிதாவானவர் பேசுகிறார், இது என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ பிதா சத்தம் கேட்குது, குமாரன் நிற்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். இப்படி பல ஆதாரங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆவியானவர் இருந்தார். ஆமென். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். படைத்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. அப்போ ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார்ன்றது. அல்லேலூயா. அப்போது அவர் ஆதியும் அந்தமுமானவர், துவக்கமும் முடிவுமானவர். இயேசு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுறாரோ, பிதா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுறாரோ, ஈக்குவல் இம்பார்ட்டண்ட் இந்த ஆவியானவர் இந்த திருத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐ மீன் காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவான புரிதலோடு நாம் இன்றைக்கு அவரை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் ஒரு சாதாரண காற்று மாத்திரம் அல்ல. ஏதோ ஒரு நம் பாடினது போல காற்றாய் வருவீர், நெருப்பாய் வருவீர், அதெல்லாம் ஒவ்வொரு அனுபவங்கள். ஆமென். ஒவ்வொருவருக்கும் இங்கே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களிடத்தில் கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஓணுவோர்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஏதோ அனலில் இருந்தது போல இருந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அக்கினியால் கர்த்தர் நிரப்பினார், கட்டுப்படுத்தவே முடியலன்னுவாங்க. சில பேர் ஜென்டிலாக கர்த்தர் குளிர்ந்த காற்றை போல. அல்லேலூயா. இப்படி பல அனுபவங்களை என்ன பண்றாரு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா இதுதான் ஆவியானவரான்னு கேட்டா இல்ல, அவர் ஆள் தத்துவம் நிறைந்தவர். அல்லேலூயா. ஆமென். பழைய ஒரே தெய்வம் 3 விதமாய் வேலை செய்கிறார். ஆமென். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமென் பிதாவாக எகோவாவாக யெஷுவாவாக செயல்படுகிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் தெய்வாதி தேவன் வானாதி வானங்களிலிருந்து மனித ரூபம் கொண்டு குமாரனாக கிறிஸ்து என்னும் நாமத்தில் அவர் வெளிப்படுகிறார். ஆமென். சித்தமா ஆமென் சொல்லுவோமா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அவர் முடித்த பிறகு அவர் போயிட்டு இன்னொரு கேரக்டரை அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆவியானவர் இருந்தார். ஆனால் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது போல பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆவியானவருடைய செய்கை இல்லாதிருந்தது. ஏனென்றால் சட்டங்கள் பெருங்கின பொழுது மோசேனுடைய நியாய பிரமாணங்கள், அதனால தான் பாருங்க பலகையில கர்த்தர் நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஆமென். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்த தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு மனித ரூபம் எடுத்து அவர் குமாரனாக வந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தின போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்த கற்பனைகளை கற்களிகள் அல்ல இருதயமாகிய பலகையிலே அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நிரந்தரமாய் பழைய ஏற்பாட்டில் தங்க முடியாதவர் என்னைக்கு இயேசு நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து ரத்தம் சிந்தினாரோ, இப்பொழுது மனிதனுடைய இருதயத்தில் அவர் நிரந்தரமாய் நம்முடைய இருதயத்தில் அவர் தங்குகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு ஆமென். நிரந்தரமா நமக்குள்ள அவர் இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆவியானவர் இருக்கிறாருன்றதை மறந்து இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்கிறனால தான் இன்னைக்கு ஆவியானவரை குறித்து ஒரு சரியான தெளிவு இல்லை, ஒரு புரிதல் இல்லை. ஆனால் அந்த ராத்திரி ஆமென், ஆவியானவர் இந்த ராத்திரி உங்களை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு நேராக நம் கவனங்களை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் செய்யும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. அபிஷேகத்தால், எல்லாம் சேர்த்தா சொல்லும், அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும். ஆமென். பொல்லாத பிசாசு அவன் மனிதர்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். அந்த கடைசி காலங்களிலே பலவிதமான கட்டுகள், பாவ கட்டுகள், வியாதிகள், சமாதானம் இல்லாத தன்மை, இப்படி பலவிதமான கட்டுகளிலே ஆமென். யோவான் 10:10 அதுதான் சொல்லுகிறது, பொல்லாத பிசாசு திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கவும் இன்றி அவன் ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத பிசாசு இந்த நாட்களிலே ஆமென் ஆமென் ஜனங்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் கட்டுகளை அவர் உடைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ராத்திரி கட்டுகளை கர்த்தர் உடைப்பார், வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்பட போகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் புதிதாய் நம்மேல் ஊற்றப்பட போகிறது. சத்தமர ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ இந்த அபிஷேகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம், அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும். பாருங்க, நம்பர் 1 இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? ஏன் இந்த அபிஷேகம் இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இது முக்கியமா, இதை பெற்றுக்கொண்டே ஆகணுமான்னா, ஆமா, இந்த அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும். ஆமென். நுகம்னு என்னது? யோக். சாத்தான் மனிதனை கட்டி வைத்திருக்கிறான். பலவிதமான கட்டுகள் இன்றைக்கு நாம் அறியாமல் நம்ம பலவிதமான கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னது போல பாவ கட்டுகள், குடிப்பழக்கத்தின் கட்டு, பயம், ஆமென், கடன், நோய்கள், இப்படி தலைமுறையாய் சாபத்தின் கட்டுகள் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தினால் நுகம் என்ன பண்ணுமோமா? முறிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி நாம் தாகத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கட்டுகளை, நுகங்களை கர்த்தர் இந்த ராத்திரி ஆமென் முறித்து நம்மை விடுதலையோடு நடத்த போகிறார். எத்தனை விசுவாசிகள் கையெழுத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாரு, நல்லா கவனிச்சிங்கன்னா, தேவன் அந்த இடத்துல அபிஷேகம் தளரும் அப்படின்னு சொல்லலை, நுகங்கள் முறிக்கப்படும். நுகங்கள் தளரும் அல்ல, நுகங்கள் முறிக்கப்படும். பரம்பரையாய் வறுமைகள், வியாதிகள், கடன் பாரங்கள் பரம்பரையா ஃபாலோ பண்ணிட்டே வர்றது. இன்னைக்கு பொல்லாத பிசாசு இன்னைக்கு ஆமென் முகத்தரை கீழ்க்கப்பட போகிறது. அபிஷேகத்தால் ஆமென் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா. அதான் தாகத்தோடு நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஆமென் ஆமென் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பயந்து போன சீஷர்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து அவர் பரத்திற்கு போனாரோ, இயேசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் புகுந்தது. ஆமென். பயத்தால் நிரப்பப்பட்டார்கள். பயம் அவங்கள கட்டி வச்சிருந்துச்சு.
ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவரை பெறும் வரை நீங்கள் சில காலம் எருசலேமிலே காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறது. சில காலம் காத்திருங்கள் சொன்ன எத்தனை நாள் காத்திருக்கோன்றது ஆண்டவர் ஒரு சொல்லவே இல்லை அந்த இடத்துல. சில காலம் காத்திருங்கள் சொல்லிட்டார். அல்லேலூயா. பாருங்க, அந்த சீஷர்கள் முறுமுறுக்கல, இவர் காத்துட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எத்தனை நாள் தெரியலையப்பா, 10 நாளோ 20 நாளோ 30 நாளோ எத்தனை நாள் காத்திருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு 40:1 நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். நாம் காத்திருக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு, இதில் ஒரு சீக்கிரட் என்னன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தார்களாம். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் இந்த ஒன்னஸை ரொம்ப அதிகம் விரும்புவார். இன்னைக்கு நம்ம ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு மனம்னா இங்கே ஒரு மனம், மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு மனதோடு இருக்கிறோமா? சமாதானத்தோடு வந்துருக்கிறோமா? ஒரு மனதோடு வந்து இந்த இடத்துல நாம் காத்திருக்கும் பொழுது நம்ம ஆவியானவர் பொழிய பண்ணுகிறார். அவர்கள் காத்திருந்தார்கள். சடுதியாய் பலத்த காற்று அடித்து அவர்கள் மேல் அக்கினி மயமான நாவுகள் போன்றவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருக்குள் மகிழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்னைக்கு வேணும்? ஆமென், ஆமென். அவர்கள் கர்த்தருக்குள் ஆவியிலே மகிழ்ந்தார்கள். அதான் காலையில் கேட்ட, ஆவியிலே அனலுள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இன்னைக்கு எப்பேற்பட்ட கட்டுகளோடு நீங்கள் வந்து இருந்தாலும் விட முடியல. இனி கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கட்டுலேருந்து நான் விடுதலை செய்யுங்க. என் குடும்பம் பரம்பரையாக சாபத்தில் இருக்குது, இந்த கட்டுகளை உடைங்க. நீ கேட்கும் போது கர்த்தர் ஆமென் நொடி பொழுதிலே கட்டுகளில் இருந்து விடுதலை தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? இந்த அபிஷேகம் வல்லமை தருகிறது. Anointing gives you power. அபிஷேகம் என்ன பண்ணுதான்? வல்லமை தருகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, சத்தமா சொல்லுங்க, பலனடைந்து. ஆமென். பெந்தெகோஸ்தே நாள்ல தான் பார்த்தோம், பயந்து போன சீஷர்கள் மேல் ஆவியானவர் இறங்கின அடுத்த நொடி பொழுது அவர்களுக்குள்ள புதிய பலன். ஆமென். பேதுருக்குள்ள புதிய பலன். பயந்து போன அவ்வளோ பேர் மத்தியிலும் பேதுரு எழும்பி நின்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான பயங்களோடு ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவ ஆவியானவர் உங்களை இன்னைக்கு நிரப்ப போகிறார். நீங்கள் அது பாருங்க, அவர் வந்த உடனே உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பயம் வெளியே போகிற தைரியத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். அக்கினியா கர்த்தர் மாற்றி ஊழியத்தில் வல்லமையை அவங்கள பயன்படுத்துவார். சத்தவன் ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அபிஷேகம் என்ன பண்ணுது? நுகத்தை உடைக்கிறது மாத்திரமல்ல, முறிக்கிறது மாத்திரமல்ல, அபிஷேகம் வல்லமை தருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். புதிதான ஒரு வல்லமையை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆமென். அபிஷேகத்தால் கர்த்தர் நம்மை வல்லமையாய் பலப்படுத்த போகிறார். ஒரு இடத்துல பார்க்கிறோம், பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்கள். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி எங்கேயும் பிரசங்கம் பண்ணும்போது ஜோம் பண்ண, வெளியே நீங்கள் ஊழியத்துக்கு போது ஜோம் ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங் தேவை. பேசிகிட்டு இருக்கும் போதே அபிஷேகத்தில் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். கொர்நேலியு வீட்டில் பேசுகிறார், பேசும்போது அனாயிண்டிங் உள்ளே போகுது. ஆமென். பாருங்க, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியராக இருந்தார். கேத்ரின் குல்மன் என்று அழைக்கப்படுகிற தேவ மனுஷி. ஆமென். வல்லமையாக கர்த்தர் அந்த நாட்களில் அவர்களை பயன்படுத்தினார். அவர்கள் மேலே இருந்த அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. ஆமென். அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து போனாங்கன்னா மொத்த பேரும் எழுப்பி வெளியே போயிடுவாங்களாம். எல்லாம் அதுக்குள்ளே ஹீலிங் நடக்குமா, சும்மா உள்ளே நடந்து போவாங்களாம். அவங்களுக்குள்ள அவ்வளோ வல்லமையாக கர்த்தர் செயல்பட்டார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படிலாம் கர்த்தர் அந்த கடைசி நாட்களில் எங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறீங்க? வைக்கப்பட தேவையில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயன்படுத்தும். தாகமோடு கேட்டீங்கன்னா உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பிரபலமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, தாகம் இருந்தால் போதும். ஆமென். கேத்ரின் குல்மன் மேலே கர்த்தர் இறங்கினார். பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது. ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒருத்தர் இருந்தார். பயங்கரமான அபிஷேகம் அவர் மூலமாய் கர்த்தர் செய்தார். கிட்டத்தட்ட 23 to 28 பேரை உயிரோடு கூட எழுப்பின தேவ மனுஷன். அல்லேலூயா.
கிட்டத்தட்ட அவங்க சொந்த மனைவியும் அந்த பட்டியலில் வராங்க. ஒரு மீட்டிங்கில் ஃபியூனரல் சர்வீஸ், அவங்க மனைவியோட ஃபியூனரல் சர்வீஸ், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஆவியில் மூவ் ஆன உடனே அந்த பெட்டி இருக்கிற சடலத்தை பார்த்து உயிரோட எலும்பு நேரம் அந்த அம்மா உடனே எழும்பிருச்சான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நடந்த உண்மை சம்பவம். அந்த அம்மா எழும்பி சொல்லிச்சான், நான் ஒழுங்காக அங்கே இருந்தேன் சமாதானமாக, ஏன் நான் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணேன், ஓகே ஏசு நாமத்தில் கோ பேக், நேரம் திருப்பி போயிடுச்சான். நாம பாருங்கள், வார்த்தையில் அவ்வளோ அதிகாரம் பாருங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையிலே ஏதாவது வல்லமை தராரு. ஆமென். அப்போ அந்த when the anointing comes in you, உங்கள் வார்த்தைகளில் கர்த்தர் பவர் தரார். நீங்கள் கை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். உங்கள் தீர்க்க தரிசனமான வரங்கள் செயல்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரை போய் தொடும்போது அவங்களுக்குள்ள ஹீலிங்கை கர்த்தர் தரார். இது எல்லாம் கர்த்தர் சாதாரணமான மனிதர்களை கொண்டு செய்த அற்புதங்கள். இந்த ராத்திரி தாகத்தோடு வாஞ்சிப்பீர்கள், ஆனால் உங்களை கொண்டும் அப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் பட்டணங்களிலே அவர் செய்ய போதுமானவரார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Anointing gives you power. Not only it breaks the chains, but it gives you power. நுகங்களை முறிப்பது மாத்திரமல்ல, வல்லமை தருகிறார். அல்லேலூயா. பேதுரு கை நீட்டுற அற்புதம் நடக்குது. பவுல் கை நீட்டுற அற்புதம் நடக்குது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறாங்க. நிழல் பட்டு மரித்தவர்களோடு. இதெல்லாம் கேட்க ஆசையா இருக்குல்ல. ஆண்டவர் எங்க காலங்களில் இதை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். கை உயர்த்தி வரணும் ஜெபம். ஆண்டவரே, எங்கள் நாட்களில், இப்படிப்பட்ட நாட்களில், கடைசி நாட்களில் ஆதி திருச்சபையில் நடந்த அடையாளங்கள், அற்புதங்கள் எங்கள் திருச்சபையின் ஆராதனைகளில் நடக்கட்டும். ஆண்டவர், ஆவிக்குரிய திருச்சபைகளில் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட எழுப்புதலின் செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் இறங்கி எழுப்புதலுக்குள்ளே எங்களை நடத்துவீராக. ஆமென். பேதுரு கையெல்லாம் கூட வைக்கல, நிழல் போட்டு அற்புதம் நடக்குது. எவ்வளோ ஆச்சு, கர்ச்சீஃப்லாம் ஆச்சு, அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? மேஜிக் கிடையாது. when the anointing comes, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து. அல்லேலூயா. மூணாவது, அபிஷேகம் விடுதலை தருகிறது. என்ன தருதா? லூக்கா 4:18. லூக்கா 4:18. ஷக்கரபலஹதுரமா. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் கர்த்தர் தருகிறதுக்கான காரணம் கட்டப்பட்டவர்களை விடுவிக்க. அல்லேலூயா. நோயாளிகளை சுகப்படுத்த. ஆமென். உடைந்த இருதயங்களை குணமாக்க, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது மாத்திரமல்ல, அபிஷேகம் வல்லமை தருகிறது, அபிஷேகம் விடுதலை தருகிறது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அபிஷேகத்தை நாம் பெற வேண்டுமானால் விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். ஒன்று, மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். காரணம், அவர் ரட்சிக்கக்கூடாதபடி ஒரு கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாக இருக்கவும் இல்லை. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே நமக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறதாம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுறோம் இல்லை? ஹோலி ஸ்பிரிட். தூய்மையானவர், மென்மையானவர். இப்போ அசுத்தத்தை ஒரு நாளும் விரும்பாதவர், பாவத்தை ஒரு நாளும் விரும்பாதவர். எபேசியர் 4:30 நேராக திருப்புங்கள். சீக்கிரமாக இந்த சில வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:30 வாசிக்கலாமா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நிரப்பாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்ம சில நேரத்தில் இந்த வல்லமை, அந்த வரங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், இந்த ஹீலிங் நடக்க மாட்டேங்குது, டெலிவரன்ஸ் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்ம சில நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்தக்கூடாது ஒரு நாள். எதெல்லாம் துக்கப்படுத்துதுன்னு கீழே போட்டிருக்கு பாருங்க. சகல விதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ நம்ம நிறைய அபிஷேக ஆராதனைக்கு போகிறோம். ஐயோ போய் நான் வெறுமையாக திரும்பி வரனே அப்படின்னா ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. உங்களை அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒன்றும் பார்ஷாலிட்டிலாம் பார்க்கல. அப்போ சில காரியம் நமக்குள்ளேருந்து வெளியே போகணும். ஆமாம், நமக்குள்ளேருந்து போக வேண்டியது வெளியே போச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பிடுவார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள், கசப்பு இருக்குதான்னு பாருங்கள், கோபம் உள்ளே இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எல்லா துர்குணம், மன்னிக்காத தன்மை, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர், இந்த எல்லாத்தையும் குப்பையை உள்ளே வச்சுக்கிட்டு, அதனால தான் வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்கிறார் 3:22-21 சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன், வாசற்படி நின்று கதவை தட்டுறேன், நான் உள்ளே வர முடியலை. காரணம் என்ன? உனக்குள்ளே நிறைய இதெல்லாம் கிடக்கு, சகலவித கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி உன்னை நிரப்புறது? ஆமென். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் அப்படின்னா என்ன? இதெல்லாம் வெளியே போய் ஆமென் நீ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கதவை திறந்தனா நான் உள்ளே வந்து உன்னை நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறார், ஆனால் நிறைய ரொம்ப சைலண்ட்டாக வச்சுன்னு இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ரொம்ப சைலண்ட்டாக அவர் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார். அவர் உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்திற்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ இந்த ஆவியானவருக்கு கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. இவர் பேசிகிட்டே தான் இருப்பார், அப்படி நம்ம கண்டுக்காமல் இருக்கலாம்னா இல்லை. இவர் பேசும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நுகத்தை உடைக்கிறவர் மாத்திரமல்ல, ஆமென் ஆமென், வல்லமையால் நிரப்புகிற மாத்திரமல்ல, விடுதலை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் முழு இருதயத்தோடு நாம் கேட்கும் பொழுது நம்மை கர்த்தர் நிரப்புவார். ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.